வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு அரசியல்ல ஒரு வாசகம் உண்டு. அரசியல்ன்ட்டு இல்லைங்க, வாழ்க்கையில கூட நிரந்தர நண்பனும் இருக்க மாட்டான், நிரந்தர எதிரியும் இருக்க மாட்டான். இன்னைக்கு எதிரி நாளைக்கு நண்பன் ஆயிடுவான், நேற்றைய நண்பன் இன்னைக்கு எதிரி ஆயிடுவான். இதெல்லாம் மாறி மாறி நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் தான். இந்த இடத்துல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படிங்கிறத இங்க டீகோட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கிற விஷயம் அதிமுக, ஏடிஎம்கே. இந்த ஏடிஎம்கேல இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் கூர்ந்து எல்லோராலும் பத்திரிகையாளர்களால கவனிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, அரசியல் தலைவர்களால கவனிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னாக்க, பிஜேபியினுடைய பக்கா பிளான். பாரதிய ஜனதா கட்சி, அமித்ஷா ஜி அவர்கள் போடுகிற அடுத்த திட்டம் என்ன? தமிழகத்துல எத்தனையோ அமைச்சர்கள் இருந்தாலும் கூட எடப்பாடிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள் பட்டியல்ல, முதல் வளையத்துல இருக்கிறவங்களுடைய பட்டியல்ல இருக்கிறவர் தான் வேலுமணி. அந்த வேலுமணி, தங்கமணி அப்படின்னு, தங்கமணி ரங்கமணின்லாம் படம் இருந்துச்சு இல்லையா, அது மாதிரி வேலுமணி தங்கமணி அப்படின்ற ஒரு குரூப் எல்லாமே ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்களாக அறியப்படுவார்கள், அந்த கொங்கு பில்ட்டை சேர்ந்தவர்கள். இப்ப வேலுமணி எடப்பாடிக்கு எதிராகவே ரகசியமாக சில விஷயங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறாருங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். கோயமுத்தூர்லன்னு மட்டுமே இல்லாம வெளியூர்லையுமாக, சென்னையில லீலா பேலஸ் மாதிரியான ஹோட்டலையுமாக சில அமைச்சர்களை, எம்எல்ஏக்களை அழைத்து அவர் ஒரு ரகசிய டீல் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ரகசிய டீல்களுக்கு பின்னாடி இருக்கிறது பாஜக, அமித்ஷா. இவருடைய டீம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, நம்ம ஒரு 20-28 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு தனி அணியாக பிரியறது. அந்த தனி அணியில அதிமுகவை ரெண்டா உடைக்கிறது. ஒரே வரியில சொல்லணும்னா, ஒரு தேங்காயை உடைச்சா அப்படி ரெண்டாகும்ல, அது மாதிரி அதிமுகவை ரெண்டா உடைக்கிறது. ஏண்டா, அதிமுகவை எத்தனை தடவைடா உடைப்பீங்க? செதறு தேங்காய் மாதிரி உடைச்சிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அதிமுகவை ரெண்டா உடைக்கிறது. இந்த பக்கம் எடப்பாடி, இந்த பக்கம் வேலுமணி. வேலுமணியை வச்சுக்கிட்டு ஒரு டீல் நடந்திருக்கு. அந்த வேலுமணி என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஓபிஎஸ் சேர்த்துக்குவோம், சசிகலாவை சேர்த்துக்குவோம், டிடிவியை சேர்த்துக்குவோம், இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அதிமுகவை உருவாக்குவோம். அந்த அதிமுகவுக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த திட்டம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, முதல்வர் வேட்பாளர் வேலுமணி 2.5 வருஷம், ஷிண்டே மாதிரி 2.5 வருஷம் வேலுமணி முதல்வராக இருப்பார். அதுக்கு அடுத்தாப்புல 2.5 வருஷம் பிஜேபியிலேருந்து ஒருத்தர் முதல்வராக இருப்பார். இவர் ஒரு முதல்வர் 2.5 வருஷமா, அவர் ஒரு முதல்வர் 2.5 வருஷமா. இப்படி இந்த துணை முதல்வர் இதெல்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டா முதல்வர் 2.5 வருஷம் 2.5 வருஷம், ஆளுக்கு 2.5 வருஷமா கூறு போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டீல் தான் இது. எடப்பாடிக்கு தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது, இந்த வாரம் அமித்ஷா இங்க வர்றாரு. அமித்ஷா இங்க வரும்போது ஏதோ ஒரு குட்டையை குழப்ப வேண்டியதை குழப்புற வேலையை செய்வாரு. இல்லாட்டினா நம்ம அவரை சந்திக்கலையே அப்படிங்கிற டாக் ஒன்று வர ஆரம்பிச்சிரும்னு அவர் உடனே புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படிங்கிற ஒரு டைட்டில போடுறா அப்படின்னு சொல்லி டைட்டில போட்டு இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே ஆரம்பிச்சு வரிசையா அவர் சுற்றுப்பயணம் போறாரு. மக்களை நேரடியா களத்துல சந்திக்க போறாரு அவர். அப்படி சந்தித்து அவருடைய இன்னைக்கு இப்பவே அந்த பிரச்சாரத்தை தொடங்க ஆரம்பிக்க போறார். அதுதான் இப்போ வந்திருக்கிற செய்தி. அமித்ஷா வருவதற்கும் இவர் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கும் இப்படி ஒரு விஷயம். சரி, இப்போதைக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு அங்கங்க ஏடிஎம்கே பிரச்சாரம், எடப்பாடி கலந்துக்கிற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு 10 பேர் 5 பேர் அப்படி பிஜேபி கொடியை காமிச்சு கொஞ்சம் நில்லுங்க, பெரிய நமக்குள்ளார விரிசல்னு காமிச்சிக்க கூடாது அப்படிங்கிற ரீதியில சில திட்டமிடல்களையும் நயினார் நாகேந்திரன் பிஜேபியாளர்களுக்கு வகுத்து கொடுத்துருக்காரு. ஆனால் இதே சமயத்தில் நாட்கள் செல்ல செல்ல, கொஞ்சம் ஆக ஆக வேலுமணி தன் சுயரூபத்தை காட்டுவார். வேலுமணி பக்கம் சில எம்எல்ஏக்கள் வருவார்கள், இழுத்து வரப்படுவார்கள், அழைத்து வரப்படுவார்கள், மிரட்டி கொண்டு வருவார்கள், அன்பாக கொண்டு வரப்படுவார்கள். அப்படி வரும்பொழுது எடப்பாடியை செல்லா காசாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே பிளான். எடப்பாடி மேல அப்ப அன்பே இல்லையா அமித்ஷாவுக்குனாக்க?
பாஜகவை பொறுத்த வரைக்க வியூகங்களுக்குத்தான், வியூகங்களின் மேலதான் அவங்க காதல் கொண்டிருப்பவர்கள், மனிதர்கள் மேல அவர்கள் அன்பு வைத்திருப்பவர்கள் அல்ல. அதனால எடப்பாடியை காலி பண்றதுங்கிற ஒரு திட்டத்துக்கு அமித்ஷாஜி வந்துட்டார். வேலுமணியை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்டம் ஆடுவதற்கும் தயாராயிட்டார். ஏன்னா செங்கோட்டையன் இதுக்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு பாஜக வந்துருச்சு. ஒரு ஆட்டம் செங்கோட்டையனை வச்சு ஆடி பார்க்கலான்னு பார்த்தாங்க. செங்கோட்டைக்கும் ராசி வராது போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப வேலுமணியை வைத்து எடப்பாடி வெர்சஸ் வேலுமணி, அந்த நடுவுல புகுந்து ஆட்டம் போட போறது பாஜக அப்படிங்கிற ஒரு திட்டம் கூடிய விரைவில் நடக்க தொடங்கும். காட்சிகள் மாறும். அந்த சமயத்துல எடப்பாடி என்னென்ன வியூகங்களை வகுக்க போகிறார், பாஜக இந்த முறையாவது தமிழகத்துக்குள்ளார ஊடுருவதுக்கு இது சரியான ஒரு திட்டமிடலா நடந்து பிளான் போட்டபடி பக்காவா நடந்துருமா, வேலுமணி கையில இருக்கா அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. வேல்முருகன், அதாவது முருகன் மாநாடும் அமித்ஷாவுக்கு காப்பாத்தல, கை கொடுக்கல. வேலுமணியாவது காப்பாற்றுவாரா அப்படின்றதையும் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். வணக்கம்.